கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேரில் ஒரு 300 பேரை தவிர இது எல்லோரும் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பணும். அது யாரால் தான் அனுப்ப முடியும்? ஆண்டவரால் தான் அனுப்ப. கிரியான்னு சொன்னார்னா சட்டக்காடு வந்துடும். ஆண்டவரால் முடியும். அங்கே எத்தனை பேர் தான் வேண்டி இருக்கு? 300 பேர். வெறும் 300 பேர் தான் வேணும். ஆனால் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. 22,000. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி படிக்கும்போது 3வது வருஷம் நான் நிற்க போய் தான் கிதியோனுக்கு வெற்றி கிடச்சிச்சு. நான் மட்டும் அன்றைக்கி போகலைன்னா கிதியோன் என்னைக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி வீம்பு பேசுகிறவங்களும் விரோதமான வீம்பு பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஆண்டவர் என்ன காரியம் செய்தார்னு சொன்னால் 300 பேர் தான் இப்போ அவங்க கூட இருக்க லாயக்கான ஆளுக்கு. இது எல்லோரும் அனுப்பிடுன்னு சொன்ன உடனே எல்லாம் போயிட்டாங்க. அந்த 300 பேர் இருந்தும் கிதியோனுக்கு பயமே இல்லை. ஏன் பயம் இல்லைன்னு அப்படின்னு சொன்னால் அபிஷேகம், அவர் கூட இருந்த அபிஷேகம். அப்போ என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய நடத்துதலை ஏற்றுக்கொள்ளும் அபிஷேகம். ஆமென். ஆண்டவருடைய இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாம்சத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், கட்டாயம் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. கிதியோன் ஒன்றும் சொல்லலை. வெறும் 300 பேரை வைத்து கொண்டு அவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாரு. வெற்றி கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைச்சது. அப்போ இது என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வழி நடத்துதலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம், ஏற்றுக்கொள்கிற அபிஷேகம். ஆண்டவருடைய வழி நடத்துதலை மகிழ்ச்சியோடு கூட சேர்த்துக்கலாம். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற அபிஷேகம் இருந்ததுனால தான் வெறும் 300 பேரை வைத்து பெரிய வெற்றி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம பிஸ்னஸில், விவசாயத்தில், தொழிலில், ஊழியத்தில், குடும்பத்தில் பல விதங்களில் நடத்துவார். அப்படி அவருடைய நடத்துதல் எப்படி இருக்குது தெரிஞ்ச பிறகு அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் தோல்வி வர விடவே மாட்டார். ஒரு நாள் நம்ம தலை குனிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை நிச்சயாது வராது. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவர். எந்த அபிஷேகம் சொன்னால் ஆண்டவருடைய வழி நடத்துதலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த அபிஷேகம் வரக்கூடிய நாட்களில் நம்ம கூட